என் தங்கப்பிள்ளையே, திருவோணத்தின் இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன். மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றம் நான் சொல்கின்ற இவரால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன் வராகி என்னுடைய சக்தியின் மீது நம்பிக்கை இருந்தால் என்னவென்று கேள். மகிழ்ச்சி என்ற ஒரு உணர்ச்சி இந்த மனிதனுக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கை எப்பொழுதுமே சுமக்க முடியாத ஒரு பெரிய சுமையாகிவிடும். பிரச்சனைகள் வருவது போல தீர்வுகளும் வரும். கஷ்டம் வருவது போல, கண்ணீர் வருவது போல சந்தோஷமும் பின்னால் வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நம் மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள். எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலையோடும் மட்டுமே இருந்து கொண்டிருக்க முடியாது. நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் ஒன்று போல வாழ்ந்துவிட முடியாது. அது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கும். நீதான் உனக்கு தகுந்தது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இதுதான் வாழ்க்கை என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒரு போராட்ட களம். போராடித்தான் வெற்றியை பெற முடியும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். 5 விரல்களும் ஒன்று போல இருப்பது கிடையாது. அதுபோலத்தான் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஒரு புரிதலை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். நீ அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை என்னவென்று நீ உணர்ந்து விட வேண்டும். உன் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? நீ ஒருவரிடம் இப்படி செய்யாதே, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று அவர்கள் அதையே திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நிச்சயமாக இதைவிட ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்று உனக்கு தோன்றும். இதற்கு மேலும் இந்த உறவை நாம் தொடர வேண்டாம் என்ற எண்ணமும் உனக்குள் தோன்றும். எதுவென்றாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை என் பிள்ளை நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல விஷயங்கள் உன்னை இனிமேலும் தேடி வந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்குள் பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நான் எடுத்துச் சொல்ல வருவேன். எந்த நேரத்திலும் உனக்கு நான் கை கொடுத்து உதவி செய்வேன். இதுபோன்ற நிலையில் உன்னை வைத்திருக்காமல் எப்பொழுதும் ஆனந்தமாக உன்னை நான் நல்ல வழிபடுத்த தொடர்ந்து வருகின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் சில உறவுகள் கசக்கும் பொழுதும் சில விஷயங்கள் வேதனைகளை கொடுக்கும் பொழுதும் சற்று சிந்தித்துப்பார். அன்று பல மணி நேரம் உரையாடல்கள் இருந்த ஒரு மனிதரோடு இன்று 10 நிமிடம் கூட ஒரு உரையாடல் தாண்டுவது கிடையாது. அளவுக்கு அதிகமான உன் பேச்சுக்கள் எல்லாம் அரைகுறையாக மாறிப்போனது. சொல்ல வருகின்ற கருத்தை கூட முழுமையாக உன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. இடையிலேயே தடுத்து நிறுத்தப்படுகிறாய். நீ உனக்கான உறவு என்று உன்னுடைய ஏக்கங்களை எல்லாமும் அவர்களிடம் நீ தீர்த்து கொள்ள நினைத்தாய். ஆனால் இப்பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் உனக்கு நடக்கவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது உடைந்து போய் நிற்கிறாய். இப்படி ஒவ்வொரு அனுபவங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்றால் இது எல்லாமும் இப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டியது விதி. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விதி. உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும்
நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தொடரும் நல்ல விஷயங்களை நீ கண்டுகொள்வாய். சிரிக்க வைத்தவர்களை கூட சீக்கிரமாக மறந்து விடுகின்றோம். ஆனால் நம்மை அள வைத்தவர்களை ஆயுள் உள்ளவரை நாம் ஒருபோதும் மறப்பது கிடையாது. நம்மை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை நாம் ஒருபோதும் மறப்பது கிடையாது. என் குழந்தையே, சில நேரங்களில் ஆறுதல் என்பது எங்கேயும் தேடி கிடைக்காத பொழுது அந்த ஆறுதல் நிச்சயமாக நம்மிடமே இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு தேடுவது அந்த ஆறுதலை? என் பிள்ளையை, இயற்கையை ரசிக்க பழகு. ஒரு புல்லின் நுனியை கூட ரசிக்க பழகு. மரம் அசைந்ததை ரசிக்க பழகு. பறவைகள் பறந்து செல்வதை ரசிக்க பழகு. இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக நீ ரசிக்க பழகு. வேறு எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஒன்றாக ஒருபோதும் தெரியாது. இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ நேசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் நாம் மனம் பதறிவிடக்கூடாது. நமக்கான தேவைகளை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒன்று போல வாழ்ந்துவிட முடியாது. அதனால் என் பிள்ளை, நீயாக இருந்து எதையும் என்னவாக மாற்ற முடியுமோ அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள நீ தயாராகிவிடு. இன்று நீ சொல்லும் ஒரு நல்ல வார்த்தை நாளை ஒருவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ பேசுகின்ற ஒரு நல்ல வார்த்தை நிச்சயமாக இன்னொருவரினுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு துன்பத்தை தீர்த்து கொடுக்கும். வார்த்தைகளால் ஒருவரை கொன்றுவிட்ட பிறகு மன்னிப்பு கேட்பதில் எந்த பலனும் கிடையாது. வலிகள் குறையப் போவது கிடையாது. பேசிய வார்த்தைகள் அவர் மனதில் அழியப் போவதும் கிடையாது. அது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் இதற்கு எல்லாமும் எதிர்மறையான ஒரு சூழலை அது உருவாக்கும். ஒருவர் மனதில் நல்ல விஷயங்களை நிச்சயமாக அது சொல்லிக் கொடுக்கும். உன்னுடைய அன்பை ஒருவர் அலட்சியம் செய்கிறார் என்றால் எளிதில் அது அவர்களுக்கு கிடைத்தது என்பதனால்தான். இல்லை, நீ என்ன செய்தாலும் உன்னை விட்டு நீ நிச்சயமாக அவர்கள் போக மாட்டார்கள் என்று நம்பியதும், அவர்கள் என்ன செய்தாலும் நீ அவர்களை விட்டு போகாமல் இருக்கிறாய் என்பதனாலும் கூட அவர்கள் இவ்வளவு சுலபமாக உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். இதையெல்லாமுமே என் குழந்தை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை ஒரு நாள் அதிகமாக அவர்களை யோசிக்க வைக்கும். நமக்கு கிடைத்த அன்பை நாம் எப்படியெல்லாமும் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் என்பதனை ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு புரிய வைக்கும். அப்படிப்பட்ட சோதனைகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாமும் நடத்த நினைக்கிறையோ அதையெல்லாமும் நீ சரியாக நடத்திவிட முன்வந்துவிடு. முடியாது, நடக்காது என்று எல்லாம் இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காது. வராகி என்ற தெய்வம் உனக்கு எந்த நாளும் நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. முடியாது என்று நாம் நினைக்கின்ற விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கை நமக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் காலம் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இந்த தெய்வம் உனக்காக என்ன சொல்ல நினைக்கிறது, ஏது சொல்ல நினைக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே நாம் விட்டுவிட வேண்டாம். எந்த ஒரு நிலையையும் நாம் கைவிட வேண்டாம். உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே இனிமேலும் இழக்காதே.
உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்களை இனிமேலும் எண்ணி நீ கலங்காதே. நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல தீமைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் இனிமேல் உன்னை தேடி வரும் நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ கண்கூடாக காணும் நேரம் வரும். இன்று திருவோண நாளில் பெருமாளினுடைய ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடக்கும். என் பிள்ளை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு இடம் இன்று உனக்கு நல்லதொரு மரியாதையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருந்து உனக்காக சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது என்பதனையும் உனக்கான வாழ்க்கை இது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வந்து நிற்பது இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்வதற்கு என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். எப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வேதனையை கொடுக்கிறதோ, எப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறதோ, அதை எல்லாமும் என் குழந்தை முதலில் நீ உணர்ந்து கொள். இதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் அதன் முடிவானது உனக்கு ஒரு நன்மையை தரும் என்றால் அந்த முடிவு எப்படி இருந்தாலும் அதில் வருகின்ற சோதனைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நடப்பது என்னவென்று இனி வரும் நாட்களில் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நடப்பது என்னவென்று இனி வரும் நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காது. பல சோதனைகளை என் பிள்ளை பார்த்தது போதும். இனிமேல் உன்னை தேடி வரும் வெற்றியை நீ பார்க்க தொடங்கு. உன்னை தேடி வரும் மாற்றத்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு. முடியாது என்று நினைத்தது கூட நடந்து முடிந்துவிடும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாமும் நீ உணர்ந்துவிட தயாராகிவிட்டாய். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரங்களையும் இனி என் பிள்ளை சரியாக நீ செதுக்க தயாராகிவிட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை நான் எப்பொழுதுமே முன்னேற்றத்தோடு நீ எதிர்பார்க்கும் நம்பிக்கையோடு உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிட்டேன். எதிலுமே நீ மன உறுதியோடு இருக்க வேண்டும். எதிலுமே நீ நல்ல புரிதலோடு இருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பாடத்தை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. உனக்கான நல்ல நேரத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வரும் எல்லா சந்தர்ப்பங்களும் இனி உனக்கு தரும் இந்த ஆச்சரியங்களோடு இனிமேல் நீ பெற நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை இனி உன் வசமாகும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். எதிலுமே நாம் யோசிப்பது நமக்கு சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் சரியாக இருக்கும் என்ற புரிதல் உனக்கு வேண்டும். உன் எண்ணம் போல எல்லாமும் இந்த வாழ்க்கையை இனி சரியாக மாற்றும். அதற்கு என் பிள்ளையினுடைய மனது தெய்வத்தை நாடி வர வேண்டும். இறை நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ அடைய நினைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு மாற்றங்களும் இனி உன்னை தேடி வந்து நன்மதிப்போடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இனிமேல் நீ நடத்த வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி எந்த நாளும் உன்னை மன நிறைவோடு தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் கொண்டு இனிமேல் நீ உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இனிமேல் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, ஒவ்வொரு பொழுதுகளும் உனக்கு வெற்றி பொழுதாக மாற நீ என்னவாக நினைக்கிறாயோ
அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு தேவைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எதிலுமே உன்னுடைய புரிதல்கள், உன்னுடைய தேவைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நடக்கும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மையும் கூட. முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. எந்த நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியது போல உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நாம் யோசிக்கும் இந்த நல்ல சிந்தனைகளை கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். வராகி இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ பயப்படாதே. உன் தாயானவள் நான் சொல்லித்தரும் விஷயங்கள் இந்த வாழ்க்கை பாடத்தை உனக்கு நிச்சயமாக சரியாக கற்றுக் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு சரியாக எல்லாமும் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். மனது எதையுமே யோசிக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்கள் முழுமையாக உன்னை தேடி வருவதையும் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த காலமும் என் பிள்ளை உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி இருப்பதில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னை தேடி எல்லாமும் உனக்கு வருவதை நீ எப்பொழுதும் நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய். இதற்கு மேலும் என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி கலங்க ஒன்றுமில்லை. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலத்தை தேடிய பயணத்தில் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ வாழ்ந்து காட்டி விடுவாய். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்டு நல்லதை உருவாக்கும் எல்லா தருணங்களிலும் இனி உனக்கென்ற ஒரு நேரம் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வராகியினுடைய அன்பு உன்னை தொடர இன்று இந்த நாளில் பெருமாளின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல நல்ல விஷயங்கள் சட்டென்று நீ எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு தந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. நீ நம்பிக்கையோடு தெய்வத்தை நினைத்து விட்டாலே போதும். உனக்கு எல்லாம் சரியாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் என் பிள்ளை கலங்காமல் இரு. உன்னை இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக இது போன்ற நிலையில் இருந்து மீட்டெடுத்து விடும். உன்னுடைய சிந்தனைகள் தெய்வத்தின் மீது நிச்சயமாக இருக்கும் பொழுது தெய்வம் எது உனக்கு சரி தவறு என்பதனை அறிந்து அதை உனக்கு சரியாக செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்த வருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நீ எதையுமே யோசித்து இனி வருந்தாதே. உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அது போதும். இனி எந்த சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டிருக்க மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். எப்பேற்பட்ட நிலையையும்
என் பிள்ளை, இனிமேல் நீ நிச்சயமாக சாதித்து காட்டி விடுவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.